ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீக்காக தான் நம்ம வெயிட்டிங்கு. ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்துட்டால் நம்ம அஃபீஷியலாக என்ன ரேஞ்ச் இருக்கும், ஓகேங்களா, என்ன மார்க்ஸ் எடுத்தால் போஸ்டிங் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீ நேற்று சாட்டர்டே வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட்டு வரல, 50% தான் எதிர்பார்த்தோம். பட் மண்டே கன்ஃபார்மாக வந்துடும். ஏன்னா 10th டே தான் போன வருஷமும் பார்த்தீங்கன்னா 10th டே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபீஷியல் ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க. ஸோ அதேமாரியே பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் 10th டேன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மண்டே தான். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்காரணத்து கொண்டும் தவறாது. கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சர் கீ மண்டே வந்துடும். ஓகே, ஸோ மண்டே வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பக்காவாக சொல்லிடலாம். பட் இப்போவே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டேருந்து நம்ம கேட்டதில் கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். இப்போ கட் ஆஃப் குறையுது அப்படின்னா அதுக்கான காரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க. ஓகே, நாம் ஒரு பக்கம் கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புலேருந்து என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வச்சு என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம எவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுவும் நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸு, புரியுதுங்களா, நல்ல ஒரு டேலண்டான நல்ல ஸ்டூடெண்ட்ஸு, நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபோன் பண்ணி நமக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, சரி, ரைட். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 2025 எக்ஸாமில் நம்மளுக்கு கட் ஆஃப் நிறைய ஃபால் ஆகும் அப்படிங்கிறது, நம்மளுக்கு நிறைய குறையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் முக்கியமான காரணங்கள். இப்போ நம்ம தமிழ்ங்கிறோம், ஓகேவா. அதெல்லாம் தாண்டி நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. ஸோ கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக நம்மளுக்கான ஒரு நம்பிக்கை வருது, ஓகேவா. சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கட் ஆஃப் குறையிறதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். எவ்வளோ வரலும் குறையும், போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எத்தனை மார்க் வரலுமே பார்த்தீங்கன்னா குறையும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஃபீட்பேக்கின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 இதாக நம்ம பிரிச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ குரூப் 4 பார்த்தீங்கன்னா 2024 அண்டு குரூப் 4 பார்த்தீங்கன்னா 2025, ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தான் இப்போ எல்லா பிரச்சனைக்கும் இப்போ தமிழ் கொஸ்டின் பேப்பருடைய கடினத்தன்மை தான் இப்போ இந்த கட் ஆஃப்னுடைய பிரச்சனைக்கு காரணம். கட் ஆஃப் குறைஞ்சி வரதுக்கான காரணமாக இருக்குது. இப்போ 2024 கம்பேர் பண்ணும்போது, ஓகே, ஸோ ஒரு 88 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக்கில் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. 88 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, புக்லேருந்து கேட்டிருந்தாங்க. மீதி 12 தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, சிறப்பு தமிழ் ப்ளஸ் ரொம்ப ப்ரீவியஸ் அந்த தந்தம் இது போன்ற கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியிலேருந்து கேட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு 12 கேள்வி தான் வெளியிலேருந்து கேட்கப்பட்டது. ஓகே, வெளியிலேருந்துன்னா இந்த புக்கு தாண்டி சிறப்பு தமிழில் கேட்டாங்க, அதில் ரொம்ப வெளியெல்லாம் போகக்கூடாது. ஸோ யாரதால 2024 ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு 10 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டாங்க. அதையே நம்ம பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டுன்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஓகேங்களா. ஸோ அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் கோட்டாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 169 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃபாக வந்துச்சு. நாமளும் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக பண்ணோம், வந்ததும் அதே தான் வந்தது, அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை, ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 168 வரலும் வந்தது. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 167 வரலும் வந்துச்சு, ஓகேங்களா. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 164 வரலும் வந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போன தடவை ஒரு கட் ஆஃபாக வந்தது. நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணதும் இதே தான், ஓகேவா. சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் கொஸ்டின் பேப்பர் இப்படி இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான், ஜிஎஸும் எப்பயும் போல தான், ஓகேங்களா, இருக்கட்டும், அது ஒரு பக்கம். இப்போ இந்த வருஷம் நம்ம தமிழில் கம்பேர் பண்ணும்போது, ஓகேங்களா, 2025 தமிழில் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு 40 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா புக்கிலேருந்து வந்துருக்குது, ஓகேங்களா. சிலபஸ்லேருந்து வந்திருந்தாலுமே நம்ம புக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம். அதனால் புக்கிலேருந்து கேட்குற கேள்விக்கு தான் நம்மளுடைய ஆன்சர் சரியாக இருக்கும். மீதி வெளியில் அந்த 60க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம ஆன்சர் பண்ணுறது தான், அந்த இடத்துல நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது தான், ஓகேவா. சரி, இந்த 40 கொஸ்டின் நம்ம கடகடன்னு போட்டோம். மீதி இந்த 60 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 60 கொஸ்டின் யோசனை பண்ணி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஒரு 40 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லேருந்து வந்ததுனால அதை நாங்கள் கடகடன்னு போட்டோம், ஓகேங்களா. அப்போ அதேமாரி அந்த மீதி 60 இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த 60 பார்த்தீங்கன்னா
யோசனை பண்ணி எங்களுக்கு டைம் ஃபுல்லாகவே காலி பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷத்தில் வந்து நாங்கள் வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் முடிப்போம். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் இது. நாங்கள் 50 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் தமிழில் வந்து முடிச்சிருவோம். அதில் ஏதாவது ஒரு 5-6 கொஸ்டின் எங்களுக்கு தெரியாது இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக நாங்கள் போட்டுருவோம். ஸோ ஏறத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 எபோவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டு அடுத்த வேலைக்கு அடுத்து நாங்கள் ஜிஎஸ்க்கோ மேக்ஸுக்கோ நாங்கள் போயிடுவோம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு தமிழில் முடிச்சுட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பாதி டைமை வந்து பார்த்தீங்கன்னா தமிழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எடுத்துக்கிச்சு. அப்படிங்கும்போது மீதி 1.5 மணி நேரத்தில் நாங்கள் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் யோசனை பண்ணி போட முடியும்? எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் போடுற மேக்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே சால்வ் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்தது. அப்படிங்கும்போது மேக்ஸுக்கு யார் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தேவைப்படும். ஓகேங்களா? மேக்ஸுக்கு சாதாரணமாகவே 1 ஹவர் தேவைப்படும். அப்புறம் 2.5 மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னா மீதி அரை மணி நேரத்தில் நாங்கள் ஜிஎஸ் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறது? மீதி ½ அன் ஹவர் தான் இருந்தது. அதில் நாங்கள் வந்து ஜிஎஸ் வந்து நம்ம எப்படி பண்ண முடியும்? அதனால் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 150 கொஸ்டின் மட்டுமே எங்களால் வந்து பார்த்திங்கன்னா படித்து ஆன்சர் சொல்கிற மாதிரி இருந்தது. மீதி 50 கொஸ்டின்ஸுக்கு நாங்கள் என்ன எழுதணும்னு எங்களுக்கே தெரியல. அப்படியே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டோம். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. மீதி 50 கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் என்ன செட் பண்ணணும்னு நாங்கள் நோட் பண்ணவே இல்லை, எந்த ஆன்சர் எழுதணும்னு நோட் பண்ணவே முடியல. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீட்பேக் சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை தான் சொல்கிறாங்க. தமிழுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லும்போது தமிழுக்கு 1.25 மணி நேரம் எனக்கு ஆகிப்போச்சு சார் அப்படின்னு சொன்னா அப்படி. புரியுதுங்களா? இதுமாரி எவ்வளோ பேர். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புக்லேருந்து கேட்கறதுக்கும் வெளியிலேருந்து கேட்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். புக்லேருந்து கேட்டால் கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு வந்துடுவோம். படிச்சுட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். அதில் வந்து சில தப்பும் வரும், எல்லா ரைட்டும் வரும். புரியுதா? அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம சரி நம்ம படிச்சு தம்மா வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், செட் பண்ணிட்டு வந்துடுவோம். அது வந்து நம்மளுக்கு டைமிங் கொஞ்சம் குறையும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 40 கொஸ்டின் தான் வந்து புக்லேருந்து கேட்டதுனால மீதி 60 கொஸ்டின் வெளியிலேருந்து கேட்டதுனால எங்களுக்கு இதுக்கே 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சுங்கிறாங்க. சில பேர் 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் ஜிஎஸ் மேக்ஸ்லாம் எங்களுக்கு போட்டு பார்த்து பண்ணவே முடியல. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேக்ஸ்லாம் எனக்கு எல்லாமே பண்ண முடியும் சார், ஒரு 20 கொஸ்டின் பண்ண முடியும், ஆனால் தமிழ் பண்ண வேலை என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் மேக்ஸ்லாம் போட்டு பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் போச்சு, அதனால் எனக்கு வந்து இப்போ ஸ்கோர் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ டோட்டலி இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணியிருக்குது, ஓகேங்களா? டோட்டலி இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ஸை என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டன் பண்ண வச்சுருக்குது. ஓகேங்களா? படித்து பார்த்து அட்டன் பண்ண வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ். மீதி ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 200 கொஸ்டினும் அட்டன் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண வச்சுருக்குது நிறையா பேர்த்த. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. அதேமாரி ஜிஎஸ்ஸை சீக்கிரமாக முடிச்சிடலான்னு திரும்பி பார்த்தா ஜிஎஸ் எல்லாமே மல்டி ஆப்ஷன் கொஸ்டினாக இருக்குது, கூட்டு டைப்பாக இருக்குது. அதை நம்ம யோசனை பண்ணாமல் எப்படி போட முடியும்? டைரக்ட் கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஜிஎஸ்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் தமிழை வந்து போட முடியாது, தமிழை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா ஜிஎஸ்ஸை வந்து போட முடியாது. ஸோ எங்கே கை வச்சாலுமே எல்லாமே யோசனை பண்ணி டைமை வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் அதிகமாக பண்ணுற மாதிரி டோட்டலாக இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாமே தமிழ் தான் ஃபஸ்ட்டு கை வச்சிருக்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம்லாம் பண்ணியிருக்குது. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 1.5 மணி நேரம் பண்ணியிருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா 1.5 மணி நேரம் எடுத்தும் 100 கொஸ்டினும் அவங்க சேட் பண்ணல. கடைசியாக தான் வந்து சில கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கிறாங்க தமிழ்லையும் சேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் 1.5 மணி நேரம் நாங்கள் தமிழுக்கு எடுத்துமே ஓகேவா 74 கொஸ்டின் தான் வருது, 76 கொஸ்டின் தான் வருது. ஓகேங்களா? ஸோ 80 டச் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதில் வந்து மிக முக்கியமான பாயிண்ட்டு இதுதான். 1.5 மணி நேரம் எடுக்கிறோம், 1.25 மணி நேரம் எடுக்கிறோம், இவ்வளோ எடுத்துமே தமிழில் வந்து 74 அல்லது 76 என்ன பண்ண முடியல, ஒரு 80 எங்களால் டச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90+ அழகாக அடித்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வந்து அழகாக என்ன பண்ணாங்க 90+ அடித்தாங்க. ஓகேங்களா? இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 80க்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? 80க்கு கீழே தான். இந்த 90 அடித்தவங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. கன்ஃபார்மாக நம்ம இப்போ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணாலுமே இதுதான் வருது. நாங்கள் டெய்லியுமே இதை தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இதே தான் வருது. ஓகேங்களா? ஒரு 90 போன தடவை 90 போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு 75 தான் அடிக்க முடிய ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ இந்த தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 வந்து குறைஞ்சி வந்துட்டு இருக்குதுப்பா. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையுதுன்னா இப்போ தமிழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10 to 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்குது.
குறையிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் நம்மளுடைய அனலைஸ் போயிட்டே இருக்குது. அஃபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும். ஓகேங்களா? அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தாலும் நம்ம ஃபைனலாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கட் ஆஃப் வந்து சொல்லிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள், உங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க. நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.